இசைவாணியையும் பாரஞ்சித்தையும் கைது செய்வார்களா? இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிதான் இசைவாணி முன்னாடியே ஐயப்ப சுவாமி கிட்ட ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்களோ. பாரஞ்சித் நல்ல நல்ல கருத்துக்களை கொடுத்துட்டு இருந்தாரு. பாவம் இதுல இப்படி மாட்டிக்கிட்டாரு. ஆனா இந்த இசைவாணிக்கு இசை மூலியமா தான் நிறைய இம்சைகளும் வந்துட்டு இருக்குது. இசைவாணி, சொசைட்டிக்கு நீங்க நல்ல ஒரு மெசேஜ கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப சொசைட்டியே உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ கத்து கொடுக்கற அளவுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். யூடியூப் ஓபன் பண்ணாலே எங்க பார்த்தாலுமே இப்ப இருக்கிற பெரிய சர்ச்சையான விஷயம் என்ன தெரியுங்களா? இசைவாணியோட இந்த ஐயப்பா பாட்டு தான். பாரஞ்சித்தும் இசைவாணியும் இந்த மாதிரியான லிரிக்ஸ் எல்லாம் எழுதுவாங்களா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமும் ஒரு கோபத்தை உண்டாக்குற ஒரு விஷயமாவும் இருந்தது. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட நம்பிக்கை. அதாவது